சென்னை மெரினாவில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் சி.வி. சண்முகம், வேலுமணி குழுவினர் மரியாதை செலுத்தி வருகின்றனர். தங்களது ஆதரவு அதிமுக எம்எல்ஏக்களுடன் இணைந்து ஜெயலலிதா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகின்றனர். சென்னை மெரினாவில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் சி.வி. சண்முகம், வேலுமணி குழுவினர் மரியாதை செலுத்தி வருகின்றனர். இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தங்களது ஆதரவு அதிமுக எம்எல்ஏக்களோடு இணைந்து ஜெயலலிதா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகின்றனர். சென்னை மெரினாவில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் சி.வி. சண்முகம், வேலுமணி குழுவினர் மரியாதை செலுத்தி வருகின்றனர். தங்களது ஆதரவு அதிமுக எம்எல்ஏக்களுடன் இணைந்து ஜெயலலிதா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகின்றனர். அதிமுகவில் எம்எல்ஏக்கள் 47 பேர் இரு பிரிவாக பிரிந்துள்ள இந்த நிலையில் சென்னை மெரினாவில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் சி.வி. சண்முகம், வேலுமணி குழுவினர் மரியாதை செலுத்தி வருகின்றனர். விவரங்களை தர இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், விரிவான விவரங்கள். அதிமுக தற்பொழுது ஊராக பிளவுபட்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களில் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தனி அணியாக செயல்பட தொடங்கி இருக்கின்றார்கள். சட்டப்பேரவைக்கு உள்ளாகவும் அவர்களுடைய செயல்பாடு தனி அணி போன்று அமைந்திருக்கின்றது. அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவினுடைய கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூட்டப்பட்டு எஸ்.பி. வேலுமணியை தங்கள் தரப்பினுடைய, அதாவது அதிமுகவினுடைய சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்வு செய்திருப்பதாக சொல்லி நேற்றும் சபாநாயகர் அறைக்கு சென்று மனு கொடுத்திருந்தார்கள். இன்று புதியதாக சபாநாயகர் தேர்வாகி இருக்கக்கூடிய நிலையில் அவரையும் சென்று சந்தித்து தங்களுடைய மனுவை வழங்கியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக அதிமுகவை பொறுத்தவரை யார் எந்த முடிவெடுத்தாலும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடங்களுக்கு சென்று மரியாதை செலுத்திவிட்டு அந்த முடிவில் அவர்கள் செயல்படுவது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் ஆகியவர்கள் தாங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆதரிக்க தயாராக இருப்பதாகவும், அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் தோல்விகளை ஏற்றுக்கொள்வதாகவும், இப்பொழுது அதிமுக எந்த கட்சியுடனும் கூட்டணியில் இல்லை என்கின்ற ஒரு கருத்தையும் வெளியிட்டிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் நினைவிடங்களுக்கு சென்று எஸ்.பி. வேலுமணி தலைமையில் மரியாதை செலுத்தி வருகின்றார்கள். எனவே அதிமுகவை பொறுத்தவரை எஸ்.பி. வேலுமணியை அந்த கட்சியினுடைய பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்து விட்டார்கள். அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி எஸ்.பி. வேலுமணி சட்டமன்ற குழு தலைவராக அங்கீகரிக்கப்பட்டால் வெறும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற அளவில் மட்டும்தான் பேரவைக்கு வந்து செல்ல முடியும் என்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அவரிடம் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் பதவிக்கும் சிலரால் குறிவைக்கப்பட்டிருக்கின்றதோ என்று எண்ணும் விதமாக சி.வி. சண்முகம் தங்களுடைய கோரிக்கையாக பொதுக்குழுவை விரைவில் கூட்ட வேண்டும், அவர் கூட்டுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று எச்சரிக்கும் துணியிலே ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அதிமுக பொதுச் செயலாளரை குறிப்பிட்டு. எனவே அதிமுகவினுடைய பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், பொதுக்குழுவிலே விவாதங்கள் நடக்க வேண்டும். அந்த விவாதத்தின் நிறைவில் பொதுச் செயலாளர் பதவியையும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்து வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்து பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சி.வி. சண்முகம் அந்த கருத்தை சொல்லியிருந்தார். எனவே சட்டப்பேரவைக்கு உள்ளாகவும் சட்டப்பேரவை குழுவின் தலைவர் அதிமுகவிற்கு என்ற ஒரு நிலையை பறித்து, அது மட்டுமல்லாமல் கட்சியினுடைய உயர் பதவியான பொதுச் செயலாளர் பொறுப்பையும் அவரிடமிருந்து பறிப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதில் நிர்வாகிகளுடைய, தொண்டர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கின்றது என்ற கேள்விகளுக்கு அப்பால் வென்றிருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்களில் பெரும்பாலானவர்கள் எஸ்.பி. வேலுமணியை ஆதரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சட்டப்பேரவையை பொறுத்தவரை அங்கே எண்ணிக்கை மட்டும்தான் பேசும். யார் என்ன சொன்னாலும் எண்ணிக்கை பலம் யாருக்கு இருக்கின்றதோ அவர்களுக்கு தான் அந்த அங்கீகாரத்தை பேரவையினுடைய தலைவர் வழங்குவார். அந்த அடிப்படையிலே கூடுதலான எண்ணிக்கை பலத்தை பெற்றிருக்கக்கூடிய தற்போதைய அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவர் என்று பெரும்பாலான உறுப்பினர்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடியவராக எஸ்.பி. வேலுமணி இருந்து வருகின்றார். எனவே எஸ்.பி. வேலுமணிக்கு அதற்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஆளும் அரசுக்கு ஆதரவளிப்பதாக எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள். எனவே பேரவைத் தலைவருடைய அந்த விதிகளை பொறுத்து கூடுதலான உறுப்பினர்கள் எஸ்.பி. வேலுமணி ஆதரிக்கின்றார்கள். எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் தங்களுடைய விருப்பமாக தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பான நிலைப்பாட்டினை எடுத்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.